गजाननम् गजाननम् भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे रूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् அதாவது மௌன விரதம் இருக்கிறதுனால ஒரு நம்பரை ரீசார்ஜ் பண்ணாம போட்டிருக்கேன். அதனால அதுக்கு நெட் இல்ல. அது ஜியோவுக்கு கூட சண்டை. அவங்க ஏமாத்துறாங்க, பாடு பண்றாங்கிறதுனாலையும் ரீசார்ஜ் பண்ணல. இங்க ஒரு ஏர் ஃபைபர் ஜியோ இருந்தது, அதையும் ரீசார்ஜ் பண்ணல. அதனால இப்போ ஒரே ஒரு 4-5 ஆல்டர்னேட்டிவ் இருந்து இப்ப ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு பண்றோம். அதுல காலையில இருந்தே யூஸ் பண்றதுனால சில சமயங்கள்ல இன்டர்நெட் மிச்சம் மீதி வர்றது குறைவா இருக்கலாம். அதனால ஏதாவது ஆச்சுதுன்னா சொன்னீங்கன்னா இன்டர்நெட்டை சுவிட்ச் பண்ணிக்கலாம். சரி சாமி. ஜியோக்காரங்க 5G கொடுக்குறாங்க. ஆனா அந்த 5G அப்பப்ப கட் ஆயிரும். அதுல கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு வருஷமாட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை சரியாகிற மாதிரி இல்லை. அதுக்கு 4G பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. காசு மட்டும் 5Gக்கு வாங்குறாங்க. அதனால நான் பொதுவா கம்பெனி மாத்த முடிஞ்சுன்னா கம்பெனி மாத்துவேன். கம்பெனி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பைசா கட்ட மாட்டேன். இந்த ஜியோ வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு 2 வருஷம் எந்த கம்பெனிக்கும் பைசா கட்டாம இருந்தேன். நம்ம நாட்டு அரசாங்கம் இதெல்லாம் சரி பண்ண வக்கில்லாத அரசாங்கமா தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நாம ட்ராய்க்கு அனுப்புற கம்ப்ளைண்ட் எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும். வாயில மட்டும் வடை நல்லா சுடுவாங்க. இவங்க எவ்வளவோ செய்யறேன்னு சொல்ற அளவுக்கு ஓட்டு கிடைக்காம போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு காரணம்
கீழ்நிலை ஜனங்கள் வரைக்கும் அந்த பிரயோஜனம் போய் ரீச் ஆகணும். அங்க டிஜிட்டல் ஆக்கிட்டோம், கரப்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய அனுபவம் அப்படியே இருக்கு. பணம் வாங்குறவங்க கரெக்டா வாங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்ப அந்த கடை பெர்மிஷன் வாங்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இபி வரும்போதும் 1000 ரூபாய் 1000 ரூபாயில விட்டாங்க, சந்தோஷப்படுங்க. 20,000 50,000 அப்படிலாம் கேக்குறாங்களா? மெட்ராஸ் எல்லாம் அந்த மாதிரி கொள்ள அடிக்கிறாங்களா? அதனால நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், கரப்ஷனை குறைச்சிட்டோம் அப்படிலாம் டயலாக் அடிக்கிறது கேட்கறது நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவன் நம்மகிட்ட காசு வாங்காம போக மாட்டான். போஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிக்குது அப்படின்னா இபி லைன்மேன் வந்து காசு வாங்காம ஃபீஸை கட்ட மாட்டான், சரி பண்ண மாட்டான். பஞ்சாயத்துல ஒரு இன்கம் சர்டிபிகேட் இல்ல ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மாதிரி ஏதாவது வாங்க போனோம்னா காசு கொடுக்காம நடக்காது. இதெல்லாம் திருத்தினா மக்கள் மத்தியில ஒரு சந்தோஷம் வரும். முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு அரசாங்கங்கள் மாறுது, விஷயங்கள் மாறலைன்னா மக்களுக்கு அந்த நன்றி உணர்வு வராது. இதெல்லாம் செய்தாலுமே மக்களுக்கு நன்றி உணர்வு வர்றது கஷ்டம். 200 ஓட்டு சமயத்துல ஒரு 200 ரூபாய் கூட தான் மாத்தி போட்டுருவாங்க. இதெல்லாம் செய்யாம கூட இருந்துகிட்டு நமக்கு ஓட்டு போடணும்னு எதிர்பார்த்து நடக்காது. அதனால பொதுவா இதெல்லாம் எளிமையானது நான் சொல்ல வரல. ஆனா முன்னாடி ராஜாக்கள் காலத்துல சொல்றாங்க, வெள்ளக்காரன் காலம் வரைக்கும் கூட நல்லாதான் இருந்ததுன்னு சொல்றாங்க. வெள்ளக்காரன் நம்ம நாட்டை சுரண்டுலாம் கொள்ளையடிச்சு அதெல்லாம் அப்படி இருந்தாலும் அரசாங்கத்துல ஊழல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்ததுன்னு சொல்றாங்க. அவன் கொள்ளையடிச்சா அதுவும் நடந்தது, அநியாய வரி எல்லாம் போட்டா அதெல்லாம் நடந்தது. ஆனா வேற சில விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனால ஒரு நாட்டினுடைய ஆட்சியில இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டாபிக் எல்லாம் தான் பொதுவா அர்த்த சாஸ்திரத்துல உள்ள டாபிக்னு சொல்லிட்டு கொட்டேஷன் மாதிரி எல்லாம் போடுவாங்க. நம்ம அந்த டாபிக் எல்லாம் இன்னும் வரல. இவங்க அர்த்த சாஸ்திரம்ங்கிற பேர்ல போடுறது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. நம்ம இனி ஒவ்வொன்னா கடந்து போகும்போதுதான் தெரியும். அண்மையில ஒருத்தர் ஒரு கொஞ்சம் விஷயம் அனுப்பியிருந்தார். அதெல்லாம் சுபாஷிதத்துல நான் படிச்சிருக்கிறேன். அவர் அர்த்த சாஸ்திரத்துல இருக்குதுன்னு எனக்கு அனுப்பியிருந்தாரு. அது நாம இனி அந்த பகுதியோட வந்தாதான் கிராஸ் வெரிஃபை படிச்சு முடிச்சாதான் அதை பத்தி அபிப்பிராயம் சொல்ல முடியும். அப்புறம் இலங்கை ஜெயராஜனுடைய ஒரு நேற்றைக்கு இன்னும் நடந்த ஒரு கிளாஸ் கேட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். சரி சாமி, நான் பார்க்கிறேன் சாமி. இந்த பின்னணியோட நாம 157வது வகுப்புல பண்டிதமணி கதிரேச செட்டியார் புஸ்தகத்தை வச்சு இந்த 12வது பிரகரணத்தை 2வது அதிகரணத்துல 12வது பிரகரணத்தை அல்லது 33வது அத்தியாயத்தை மறு படி ஒருக்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த அதிகரணம் அப்படிங்கிறது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இது பயன்படுத்தப்பட்டது, சம்ஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த செக்ஷன், சாப்டர், டிவிஷன், இதுக்கு பல சமயங்கள்ல பலவிதமான பெயர்கள் பயன்படுத்துவாங்க. பொதுவா அந்த நூல் உடைய கட்டமைப்பை பொறுத்து பயன்படுத்துவாங்க.
பிரம்மசூத்திரத்துல சின்ன சின்ன பிரிவுகளை அதிகரணம், ஜிக்ஞாசா அதிகரணம், ஜன்மாதி அதிகரணம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பண்டித கதிரேசமணி செட்டியார் இங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பெரிய பிரிவை அதிகரணம்னு சொல்லியிருக்காரு. நம்ம முதல் அதிகரணம் முடிச்சு 2வது அதிகரணத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பிரகரணம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து விலாவாரியா பார்க்கிற நூலுக்கு பிரகரணம் பேர். பிரகரண கிரந்தம் அப்படின்னு அத்வைதத்துல சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்கு. ஒரு ஆங்கிள் விலாவாரியா டீல் பண்றது. மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு காரிகை எழுதும் போது சங்கரருடைய குரு பரமகுரு ஆகம பிரகரணம், அத்வைத்த பிரகரணம், வித்தத்தா அல்லது வித்தத்திய பிரகரணம், அலாத சாந்தி பிரகரணம், அந்த மாதிரி அதுக்கு தலைப்பு வச்சிருக்கிறார். அதனால பிரகரணம்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு டெபினிட் அர்த்தத்தை நாம கொடுக்க முடியாது. கான்டெக்சுவலா யார் வேணாலும் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது பண்டித கதிரேசமணி செட்டியார் பெரிய பிரிவை அதிகரணம் அப்படின்னும், அடுத்த பிரிவை பிரகரணம் அப்படின்னும், அதை கண்டினியூஸான நம்பரிங் போடும்போது அத்தியாயம் அப்படின்னும் எடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் நாம இப்ப 158வது வகுப்புல 2வது அதிகரணத்துல 12வது பிரகரணம் பார்க்கிறோம். அத்தியாயமா சொல்றதா இருந்தா சீரீஸா சொல்லும் போது 33வது அத்தியாயம் பார்க்கிறோம். இதுல 4 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ரிவிஷன்ல, மீள் பார்வையில 5 பொன்னிறமுடையதும் செந்நிறமுடையதும் பொன்மையும் செம்மையும் கலந்த நிறமுடையதுமாகிய மண்ணும் கல்லுமாகிய தாது பொருட்கள் உடைக்கப்படின் நீல கீற்றுக்களை உடையனவாகவும் பயறு உளுந்து எச்சோறு என்னும் இவற்றையொத்த நிறைமுடையவனாகவும் தயிர் துளி தயிர் கட்டி போன்ற சிறிய பெரிய புள்ளிகளை உடையனவாகவும் மஞ்சள் கடுக்காய் தாமரை இலை நீர்ப்பாசி ஈரல் மண்ணீரல் குங்குமம் என்னும் இவற்றை ஒத்த நிறமுடையனவாகவும் மீண்டும் சிறியனவாக உடைக்கப்படி நுண்ணிய மணல்களையும் கீற்றுக்களையும் புள்ளிகளையும் சொஸ்திக வடிவத்தையும் பரற்கற்களையும் ஒளியினையும் உடையனவாகவும் நெருப்பினால் சுடப்படின் வெடித்தலின்றி மிக்க புகையையும் நுரையையும் வெளிப்படுத்துவனவாகவும் காணப்படும். இவை செம்பினையும் வெள்ளியையும் வேதித்தற்கு பொடித்து பயன்படுத்துதற்குரிய சுவர்ண தாத்து பொருட்களாகும். இப்படி படிச்சா ஒன்றும் புரியாது. இப்போ சொர்ண தாத்து, கோல்டு ஓர், மெட்டல் எதுல இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கப்படுதோ அதுக்கு ஓர்னு பேர். தனிமம் சேர்மம்னு கெமிஸ்ட்ரியில சொல்லுவாங்க. எனக்கு அதனுடைய இங்கிலீஷ் என்னன்னு மறந்து போச்சு. சேர்மம்ங்கிறது காம்பவுண்ட் நினைக்கிறேன். வெள்ளி, தங்கம், ஹைட்ரஜன் இந்த மாதிரிப்பட்டதுக்கு தனிமம் தனியா இருக்கிறதுனால தனிமம் தமிழ்ல சொல்றாங்க. ஆங்கிலம் என்னன்னு மறந்துட்டேன். இப்போ எதுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன்னா, தாத்து அப்படி
பலவிதமான மெட்டல்ஸ், தனிமங்கள் இருக்கலாம். அதனுடைய அந்த கலவை தான் தாத்து அப்படின்னு சொல்றது. ஓர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இது இதனுடைய நிறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, பொன்னிறமா இருக்கலாம், செந்நிறமா இருக்கலாம், அல்லது பொன்னும் செம்பும் கலந்ததா இருக்கலாம், செம்பொன் நிறத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொன்னிறம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பீத்த காகா அப்படின்னு இருக்கு. செந்நிறம் அப்படிங்கிறது தாமிர காகான்னு இருக்கு. ரெண்டும் கலந்தது அப்படிங்கிறதுக்கு தாமிர பீத்த காகா அப்படின்னு இருக்கு. அங்க பீத்தம் அப்படிங்கிறது பொதுவா மஞ்சளை குறிக்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாமிரம்ங்கிற உலோகத்தை பயன்படுத்துற வார்த்தை சிவப்புக்கு பதிலாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்புல மஞ்சள் அப்படிங்கிறது பதிலாக பொன்னுங்கிற உலோகத்தினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாமிரம்ங்கிறதுக்கு பதிலாக சிவப்புங்கிற நிறத்தினுடைய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கான்ட்ராஸ்டுக்காக வேண்டி சொன்னேன். பூமி பிரஸ்தர தாத்தவக, மண்ணும் கல்லும் ஆகிய தாத்துக்கள். பின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் விளங்குறதுக்காக பின்னா சதி, பின்னா கிருதே சதி, பிளக்கப்பட்டால், உடைக்கப்பட்டால். நீல ராஜீவந்தக, நீல கீற்றுக்களை உடையனவாகவும். நீலராஜீவந்தகன்னு நீல தாமரைன்னு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தமிழ் அது நீல மட்டும் எடுத்திருக்காங்க. ராஜீவந்தகங்கிறத கீற்றுங்கிற மாதிரி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. முக மாஷ கிருசர, பயறு, உளுந்து, உளுந்தா உளுந்தா ரெண்டும் சரின்னு எடுத்துக்க வேண்டியதான். கிருசர எள்சோறுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, எசக்கி அம்மையா ஏக்கி அம்மையா அப்படின்னு. இசக்கி, ஈசன், ஈசத்துவம், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியः ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் வகைதீரினா. பகவானுக்கு 6 குணங்கள் சொல்லும் போது ஒரு குணம் ஈஷத்துவம். இது அஷ்டம சித்தியில வர ஈஷத்துவம், அது வேற. இங்க அந்த ஈஷ அப்படிங்கிற குணம், ஆளுமை தன்மையை தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருது. அதனால இசக்கி அப்படிங்கிறது ஈசன், அதனுடைய பெண்பால் சொல்லாக தமிழ்ல பயன்படுத்தப்படுதுன்னு எடுத்துக்கலாம். ஆளுதல், அதுக்கு தமிழ் அர்த்தம். அது அந்த அர்த்தத்தோட இயக்கி அப்படின்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அல்லாம தற்பவம் தர்பவம் சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல வார்த்தைகள் வரும்போது எப்படி வருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. சம்ஸ்கிருத சொற்களை அப்படியே பயன்படுத்தலாம் இசக்கி, இல்ல தமிழுக்கு ஏத்தது மாதிரி மாற்றி பயன்படுத்தலாம். ஷாவினுடைய இடத்துல யா வர்றது. இயக்கி, அதனால இசக்கினா தற்சமம்,
இஷக்கி இயக்கி அப்படின்னா தற்பவம், தமிழுக்கு ஏற்றது மாதிரி மாத்தி பயன்படுத்துற வடிவம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஷா எப்படி யா ஆகும்? அப்படி ஆகும்னு எனக்கு படுது. இப்ப உடனே எனக்கு அது சொல்றதுக்கு உதாரணம் ஞாபகம் வரல. ஜா யா ஆகும். பங்கஜம், கஜம், பங்கயம், கயம். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஷாக்கு யா ஆகிறது உதாரணம் ஞாபகம் இல்ல. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்து நான் சொல்றதா இருந்தா ஷா யாவா ஆக்கிட்டு சொல்லலாம். இல்லைன்னா அது தமிழ்ல அர்த்தப்படி மாத்திட்டாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி உளுந்து, உழுந்து, கோவில், கோயில் ரெண்டு விதமும் சரிதான். ரெண்டு விதமா பயன்படுத்துற பழக்கங்களும் இருக்கிறதுனால பொதுவாக நாம என்ன பண்றோமோ அதை இலக்கணக்காரர்கள் எழுதி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவங்க எழுதி வச்சது நம்ம சொல்லணும்னு இல்லை, நம்ம சொல்றத அவங்க எழுதி வைப்பாங்க. சரி, கிருசர அப்படிங்கிறதுக்கு எழ்ச்சோறு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நாமளும் பார்க்கும்போது எள்ளும் தானியமும் கலந்த மிக்சர் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கிருசர அப்படின்னு மிக்சர்னுங்கிற அர்த்தம் உள்ள வார்த்தையை வச்சுக்கலாம். நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா கிச்சடி, பொங்கல், தமிழ்நாட்டுல பொங்கல்பாங்க, வட இந்தியாவில் கிச்சடிம்பாங்க. அரிசியும் பருப்பும் கலந்து பண்றதுனால அது கிச்சடின்னு பேர். நம்ம ஊர்ல நம்ம அவியல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பல காய்கறிகளை கலந்து போடுறதுனால அவியல்ங்கிற வார்த்தையை சொன்னா கலப்புன்னு அர்த்தம். அது பொரிக்கிற மிக்சர், அத இந்த கலப்புங்கிற வார்த்தைக்கு மிக்சர்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவோம், மிக்சிங் அப்படிங்கிற ஆங்கில அர்த்தத்துல. வட இந்தியாவில் அதுவே கிச்சடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழ்ல அவியல், ஆங்கிலத்துல மிக்சர், வட இந்தியாவில கிச்சடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது சமஸ்கிருதமா இருக்கலாம், கிருசர அப்படிங்கிறது. இத மாதிரிப்பட்ட நிறம். பயறு என்ன நிறம் அப்படின்னா, வெந்த பயிரா வேகாத பயிரா அப்படியெல்லாம் யோசிக்கணும். வெந்த பிறகு ஒரு கலர்ல இருக்கும், வேறதுக்கு முன்ன ஒரு கலர்ல இருக்கும். பயறு, உளுந்து, எள்சோறு எல்லாமே. சரி, அடுத்தது இது விட கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி. வெந்த பெயரை சொல்றாங்களா வேகாத பெயரை சொல்றாங்களா? எனக்கு தோணுது வெந்தது. பிறகு தயிர் வர்றதுனால வெந்ததை சொல்றாங்கிற மாதிரி எனக்கு படுது. அடுத்தது ததி. ததி அப்படின்னா ததி பிந்து, தயிர் துளி. பிண்ட. பிண்ட அப்படிங்கிறத இவர் தயிர் கட்டின்னு எடுத்திருக்காரு. அப்போ அந்த சமஸ்கிருதம் சமாசம் எப்படி பிரியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முத்கவர்ணா, மாஷவர்ணா, கிருஷரவர்ணா இப்படி சொல்ல வேண்டியதை தான் முத்க மாஷ கிருஷர வர்ணாகா அப்படின்னு சேர்த்திருக்காங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் படுதான்னு தெரியல. ஆனா சமஸ்கிருதம் தெரிஞ்சு சமஸ்கிருதத்துல அர்த்தம் எடுக்க வேண்டியவங்களுக்கு இதுல ரொம்ப முக்கியம். அடுத்தது ததி பிந்து, ததி பிண்ட,
அப்படிங்கிறது மாதிரி வார்த்தைகளை சேர்த்து ததி பிந்து பிண்ட அப்படின்னு மாத்திருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இனி சித்ரா. பொதுவா சித்ராங்கிறது புள்ளி உள்ள. அப்ப ததி பிந்து சித்ரா, ததி பிண்ட சித்ரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த காம்பவுண்ட. அப்புறம் ஹரிதக்கி மஞ்சள், இல்ல ஹரித்ரா மஞ்சள். பூஜை எல்லாம் பண்ணும்போது ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி, மஞ்சள் குங்குமம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிதக்கி கடுக்காய், பத்ம பத்ர தாமரை இலை, சைவல நீர்பாசி. நீர்பாசினா பச்சைனாக அர்த்தம். பத்ம பத்திரம்னாலும் பச்சைதான். ஒரு விளர் பச்சைன்னு வேணா சொல்லிக்கலாம். மேல ஒரு தண்ணி ஒட்டாம இருக்க ஒரு பூச்சி இருக்கிறதுனால. அடுத்தது யக்ருத், பிளீஹா, 2 போட்டிருக்கு. நான் அதை சொல்லும் போது என்ன சொன்னேன்? லிவர் கல்லீரல், ஸ்பிளீன் மண்ணீரல் அப்படின்னு 2 சொன்னேன். அந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யம் விட்டு போனது. தமிழ்ல 3 ஈரல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு நுரையீரல், அதாவது சுவாசம், மூச்சு காற்று ஃபில் ஆகக்கூடியது. அது வந்து நுரையீரல். அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி உருண்ட பைகள் இருக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. அது நுரை வந்து உருண்டையா எப்படி இருக்குமோ நுரை மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு நுரையீரல்னு பேரு போட்டிருக்கலாம். பழம்பெருமை பேச வேண்டியவங்க வேணா, ஆஹா தமிழர்கள் எவ்வளவு அறிவிலே, அந்த மருத்துவ அறிவிலே சிறந்து இருந்திருக்கிறார்கள், உடல் பற்றிய எவ்வளவு அறிவு இருந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் கதை அடிக்கணும் அடிச்சுக்கலாம். இன்னும் சில பேரு 10 மாதம் குழந்தைகளுடைய நிலையை பற்றியுள்ள பாடல்கள் அல்லது சிற்பங்கள் அல்லது வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிற சிற்பங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி கதை அடிச்சிட்டு இருக்காங்க. தமிழர்கள் எவ்வளவு பெரிய அறிவில சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னு இதுல இருந்து தெரியுது அப்படின்னு. எந்த ஒரு சமுதாயம் கசாப்பு பண்ணி சாப்பிடுதோ, அதாவது அசைவம் சாப்பிடுதோ, அந்த சமுதாயத்துக்கு உடல் கூறு பற்றிய அறிவு இல்லைன்னா தான் ஆச்சரியம். அவன் அறுத்து கண்டம் துண்டமா வெட்டி உள்ள என்னென்ன இருக்குன்னு நிறைய பார்த்திருப்பான். ஒருவேளை அவனுக்கு பேர் சொல்ல தெரியாம இருக்கலாம், பேர் போடாம இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால நுரையீரல் நுரையா இருக்கிறதுனால நுரையீரல் பேரு போட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே கல்லீரல், அதுக்கும் கீழே மண்ணீரல். என்னுடைய ஒரு யூகத்துல சொல்றேன், அறிவியல் பூர்வமா அப்படிதான் எல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி 3 ஈரல் இருக்கு. நுரைக்கிறதுனால நுரையீரல் சரி, கல்லு மாதிரி இருக்கிறதுனால கல்லீரல் கொடுத்தாங்களான்னு தெரியாது, மண்ணு மாதிரி இருக்கிறதுனால மண்ணு ஈரல் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த 3ல 2 இங்க குறிப்பிட்டிருக்கு. ஈரல் அப்படிங்கிறத பண்டிதமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பண்டிதமணி கதிரேச செட்டியார் நீட்டி சொல்றது கஷ்டப்படுது, பண்டிதமணி சுருக்கிறேன். கருமை நிறைவுடைய இறைச்சி துண்டத்தை குறிப்பிடுது. ஈரல்ங்கிறது வார்த்தை மூலமா இங்க கருமை நிறத்தை குறிச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்றார்.
அப்புறம் மண்ணீரல், குங்குமம். அனவத்திய வர்ணா அப்படிங்கிறத இதுலயும் ததி பிந்து பிண்ட சித்ராகா அடுத்த காம்பவுண்ட் தொடங்குது. ஹரித்ரா வர்ணாகா, ஹரித்ரா வர்ணா, ஹரிதகி வர்ணா, பத்மபத்ர வர்ணா, சைவல வர்ணா, யக்ருத் வர்ணா, பிளீகா வர்ணா, அனவத்திய வர்ணா. இப்படி சொல்லியிருக்க வேண்டியதைத்தான் சுருக்கி ஹரித்ரா, ஹரிதகி, பத்மபத்ர, சைவல, யக்ருத், பிளீகா, அனவத்திய வர்ணாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல அனவத்தியங்கிறது நம்ம குற்றம் இல்லாதங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். சூத்திரம் சூத்திர விதோ விதுகு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல இப்படி ஒரு வார்த்தை வருது. வேற பல இடங்கள்லயும் வருது. அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வத்தோமுகம் இன்னொரு வார்த்தை டக்குன்னு ஞாபகம் இல்ல. அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வத்தோமுகம். இன்னொரு வார்த்தை வரல. அனவத்தியம் சூத்திரம் சூத்திர விதோ விதுகு. ஷூல சூத்திரம் நூல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். குற்றம் இல்லாததாகவும் அர்த்த குறைவு இல்லாததாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. அதை வச்சு நான் அப்படி சொன்னேன். தமிழ்ல இவர் குங்குமம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கிறார். அவங்களுக்கு வேற பாட்ட பேதம் இருந்ததா இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படின்னு தெரியல. இப்போ பின்னா சேத், பின்னா சதி, உடைச்சா இப்படி எல்லாம் இருக்கும். மறுபடி பின்னான்னு வந்திருக்கு. அப்ப பெருசு பெருசா உடைச்சா, முதல்ல உடைச்சா இப்படி இருக்கும். இன்னும் பொடி பொடியா உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் உடைச்சா பின்னாக மீண்டும் சிறியனவாக உடைக்கப்படின். சுஞ்சுஹு, சுஞ்சு நுண்ணிய மணல்கள், பாலுக்கா அல்லது வாலுக்கா கீற்றுகள், லேகா பிந்து, லேகான கோடு, வரை, கீற்று, ரே ஆஃப் ஹோப் நம்பிக்கை கீற்று அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சுஞ்சு அப்படிங்கிறதுக்கு நாம டிக்ஷனரி அர்த்தம் பத்தி பார்த்தோம், சரியா வரல. நுண்ணிய மணல்கள் சுஞ்சு வாலுக்கா லேக்கா இவ்வளவு சேர்த்து எடுக்கணும். வாலுக்கா அப்படின்னா மணல் அப்படின்னு நாம ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்க்கும் போதே பார்த்தோம். கிராவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த சுஞ்சு வாலுக்கா லேக்கா இத சேர்த்து பார்க்கணும். பிந்து புள்ளி, கீற்றுகள் கோடுகளாகவும் இருக்கலாம், புள்ளியாகவும் இருக்கலாம். லேகா பிந்து. சொஸ்திகா வந்தக, சொஸ்திகா மாதிரி இருக்கலாம். சொஸ்திகா வலம்புரி இடம்புரி ரெண்டு விதம் உண்டு. வட இந்தியாவில் வலம்புரி பயன்படுத்துவாங்க. ஹிட்லர் இடம்புரி பயன்படுத்தினார். தேங்காய் பூ அல்லது இது கொங்கு நாட்டு பாஷை.
கன்னியாகுமரி மற்ற இடங்கள்ல ஞாபகம் இல்ல. ஒரு வெள்ளை பூ, அதுல அடுக்கும் உண்டு. அந்த அடுக்கு பூ வெந்நீர்ல போட்டு தண்ணி கண்ணில் விட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. தனி இதழும் உண்டு, 4 இதழ் இருக்கும். அது அமைப்பு வந்து சொஸ்திக் மாதிரி அமைப்புல இருக்கும். சுவாமிஜி நந்தியாவட்டை. நந்தியாவட்டை, நந்தி ஆவர்த்தனம் அப்படிங்கிற சம்ஸ்கிருதம் தமிழ்ல நந்தியாவட்டைன்னு மாறி இருக்கலாம். அது சொஸ்திக் மாதிரி இருக்கும். ஒரு கட்டிடக்கலை நுட்பம் சொல்றதா இருந்தா, சொஸ்திக் மாதிரி ஒரு குளத்தை கட்டினா ஒரு கரையில குளிக்கிறவங்க இன்னொரு கரையில குளிக்கிறவங்கள பார்க்க முடியாது. அப்படி எங்கேயோ ஒரு குளம் அப்படி கட்டி வச்சிருக்காங்க இந்தியாவில். சரி, அதெல்லாம் சைட்ல தகவல். அடுத்தது சுகுலிகா. இது கோலம் அப்படின்னு பார்த்தோம். சுஞ்சுவாலுக்கா அப்படின்னா நுண்மணல். சுகுலிகான்னா கொஞ்சம் பெரிய கல். பொதுவா ஒரு சாலை போடுறாங்கன்னா பழைய காலத்துல முதல்ல பெரிய பெரிய கல்லு போடுவாங்க, அதுக்கப்புறம் செம்மண் போடுவாங்க, அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் சின்ன கல்லு போடுவாங்க, அதுக்கு மேல கீழ் ஊத்துவாங்க. இப்ப எல்லாம் அந்த 4 வழிச்சாலை மாதிரிப்பட்டதெல்லாம் அதுக்கு மேல இன்னும் சின்ன கல்ல போட்டு கீழ் விட்டுறாங்க. அப்ப அதிகம் குலுக்கல் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ரோடு இருக்குது. அது மாதிரி சுஞ்சுவாலுக்காங்கிறது பொடி மணல் மாதிரிப்பட்ட இது. என்ன சாண்ட், எம்சாண்ட்லயும் வெரைட்டி இருக்கு சொல்றாங்க. சுகுலிகாங்கிறது பரல் கல் மாதிரி. அது பழைய காலத்துல என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். கல்லு, ரோடு போடுற அந்த கல்லுக்கு சரல் கல் நினைக்கிறேன். முதல்ல உள்ளது மணல், இது சரல். சுகுலிகா பரல் கற்கள். அர்ச்சிஷ்மந்தக நல்ல ஒளியோட இருக்கும். தாப்பியமானா சதி, இங்கேயும் அதை மாதிரி எடுத்துக்கணும், சதி சேர்த்துக்கணும். சதி சத்தியமியா எடுத்துக்கிட்டு அதை சூடு பண்ணினால் ந வித்யந்தே, அது வந்து வெடிக்காது. கடுகெல்லாம் சூடு பண்ணா வெடிக்கும், பொட்டி தரிக்கும். அந்த மாதிரி வெடிக்காது. பகுபேன, ரொம்ப நுரை வரும். பொதுவா நுரை வருது அப்படின்னா இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது. பழைய காலத்துல இந்த உடம் விறகு, உடஞ்சுள்ளி எல்லாம் வைப்பாங்க. உடைங்கிறது சீம கருவேலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இது. அந்த காலத்துல ஏழைகளுடைய விறகு அது. நரேந்திர மோடி நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், விறகு விலைக்கு வாங்கி கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு கேஸ் ஓஸ்ல தராரு. ஓஸ்ல தரல, அது வேற கதை, அது படியே சொல்லக்கூடாது. அது போட்டு, அதாவது விறகு அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எவ்வளவு முட்டாள்களால் ஆளப்படுதுங்கிறது இது ஒரு உதாரணம். தோட்டம் துறவு இருக்கிற ஒரு நாடு, காடு கழனி இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுல விறகு அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்க வேண்டி வராது. இது ஒரு பேசிக் சயின்ஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி முட்டா பயிர்களுக்கெல்லாம் அது தெரியாது. அப்போ
ஜனங்கள் சருகு, பழைய காலத்துல சருக கூட அரிச்சு ஜனங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சருகு, சுள்ளி, குச்சி, விறகு, ஓலை, மட்டை, கொதும்பு, கோச்சாட்டை, இந்த மாதிரி வளம் மிக்க ஒரு நாட்டுல, பசுமையான ஒரு நாட்டுல பறிக்க நீங்க பச்சை மரங்கள் ஒண்ணு வெட்ட வேண்டாம், இயல்பாகவே உலர்ந்து போய் காஞ்சு போய் இதெல்லாம் விழும் கிடைக்கும். இனி இதுக்கு மேல புளி உடைச்சா அதுல கிடைக்கும், நெல்லு குத்துனா அதுல உமி கிடைக்கும், வயல் அறுத்தா வைக்கோல் கிடைக்கும், கரும்பு சாறு எடுத்தா மிச்சம் சக்கை அதுல கிடைக்கும். இப்படி எரிபொருள் அப்படிங்கிறது, தாவர எரிபொருட்கள் அப்படிங்கிறது தாராளமா கிடைக்கும். பசு சாணம், அதுல இருந்து கேஸும் எடுத்துக்கலாம், இல்ல அதை வரட்டி தட்டினா அதை எரிக்கவும் பயன்படுத்திக்கலாம். இப்படி தாவர அல்லது இயற்கை எரிபொருட்கள் நிறைய கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு தேசம் இந்தியா. இந்த நாட்டுல மக்களுக்கு நான் உனக்கு கேஸ் தாரேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் கிளம்புனா, அந்த அரசாங்கத்தை மாதிரி முட்டாள்தனமான ஒரு அரசாங்கம் கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது அவங்களுக்கு ஊதி ஊதி கண்ணெல்லாம் கண்ணீர் கண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ராக்கெட் ஸ்டவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, புகை வராத ஸ்டவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அதை கொடுங்க. இந்த எரிபொருள் விறகு பொருட்களை பயன்படுத்தி அந்த அடுப்புல பயன்படுத்தி கண்ணுல புகை இல்லாம சமைங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுப்பட்டு நீ ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும், கேஸ் குட்டி வாங்கணும், அதுக்கு செலவு. ஓசிலையாக்கும் எரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும், இப்ப காசு கொடுத்து கேஸ் வாங்கி எரிச்சிட்டு இருக்காங்க. விவரம் கெட்டவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரன் படிப்பை படிச்சுக்கிட்டு அதுல மூளை மழுங்கி போனவங்க எல்லாம் ஆட்சிக்கு இப்படிதான் நடக்கும். சரி, இதுக்கு என்ன, பழைய காலத்துல விறகு அடுப்பு வைக்கிற காலத்துல இந்த விறகு அடுப்புல வைக்கிற எந்த பொருளாலும் தெரியும், எரியும் போது ஒருவேளை புகை அதிகம் வந்ததுன்னா அது ஈரம் உள்ள விறகு, அப்ப அதை காய போட்டு எடுத்துக்குவாங்க. சில சமயங்கள மழையில கிளையில நனைஞ்சிரும், அந்த மாதிரி சிக்கலான நேரத்துல வேற வழி இல்ல, புகைய எரிப்பாங்க. அப்ப அத என்ன பண்ணுவாங்க, அடுப்பை சுத்தி கொஞ்சம் விறகு பொருட்களை வச்சிருவாங்க. அது இந்த அடுப்பு எரியும் போது அந்த சூட்ல இருந்தே அது காஞ்சுக்கும், அப்புறம் அதை வச்சு எரிச்சுக்கலாம் அப்படின்னு. அது வரையிலும் இந்த ஈரமான விறகையை எரிப்பாங்க, அது புகையும். அப்படி அது புகையும் போது முக்கியமா இந்த உடஞ்சுள்ளி மாதிரிப்பட்டது அந்த பக்கம் எரியும், இந்த பக்கம் ஒரு மாதிரி நுரை அடிச்சுக்கிட்டு ஒரு திரவம் வந்துகிட்டே இருக்கும், காப்பி கலர்ல ஒரு திரவம் வந்துகிட்டே இருக்கும். இது நுரை. அங்க புகை, முன்பக்கத்துல புகை, பின்பக்கத்துல நுரை. இப்படி ஈரப்பதம் உள்ளதா இருந்தால், நாம எடுக்கிற ஒரு தாத்து ஈரப்பதம் உள்ளதா இருந்தால் அதுல இருந்து நுரையும் புகையும் வரும். ஈர விறகு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வழி, ஈர தாத்துங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. பேன பகு, பேன பகுன நிறைய, பேன நுரை, தூமா புகை, சொர்ண தாத்தவக பிரதீவா பார்த்தாக தாமிரரூபிய வேதனாக. செம்பு, வெள்ளி, இந்த இடத்துல சில தகவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், சொல்லி மறந்திருந்தா மறுபடி. இந்த அதாவது செம்பு வெள்ளி இதான் தங்கமா மாறுதோ அல்லது மாறுதுன்னு நம்முடைய முன்னோர்கள் நினைச்சாங்களோ
அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்கு. பரிசவேதி, பரிசக்கல், ஆல்கெமிஸ்ட், என் கூட எனக்கு யூனிக்ஸ் அல்லது லினக்ஸ் அறிமுகப்படுத்தின அந்த சிக்காகோ பிரம்மச்சாரி, அவரு கொஞ்சம் இந்த ஆல்கெமிஸ்ட் சைடு போகக்கூடியவர். பொதுவாக இந்த ஆல்கெமிஸ்ட் காரங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். மந்திரவாதிகள் அப்படிங்கிறது மாதிரி முத்திர குத்தி கொண்டு போட்டாங்க. இதுல மிச்சம் மீதி இருக்கிறவங்க அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்லயும் இந்த ஆல்கெமிஸ்ட்ங்கிறது ஒரு தனி குரூப். நம்ம ஊர்ல சித்தர்கள் மாதிரி ஒரு குரூப். அவங்க அந்த பிரம்மச்சாரி கொஞ்சம் அந்த சைடுல ஆர்வம் உள்ளவர், அந்த மாதிரி விஷயங்களை தேடுறவர், படிக்கிறவர். அப்படிதான் எனக்கு இது உலகம் முழுக்க இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. வெள்ளி தாமிரத்துக்கெல்லாம் அணு எண் என்ன, தங்கத்துக்கு அணு எண் என்ன, அணு எடை என்ன அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட கிடைச்சிடும். நான் அதை தேடல, பார்க்கல. ஹைட்ரஜன், ஹீலியம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது, அதனால ஒன்னு இன்னொன்னா மாறுது. அது மாதிரி இவைகளும் இருக்கலாம், பார்க்கணும். வெள்ளிக்கு ஏஜின்னு நினைக்கிறேன், காப்பருக்கு சிஆர் அதாவது சிஓவா, சிஆர்னு நினைக்கிறேன். தங்கத்துக்கு ஏயு, சியூவா, தங்கத்துக்கு ஏயுவா. இந்த சென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கு புரிகிறது, தாமிர வெள்ளி அது பிறகு பாதரசத்தோட நாம அத மிக்ஸ் பண்ணி வரும்போது தங்கமா மாறுதுங்கிற துணியில இந்த வேதனாங்கிற வார்த்தை அந்த துணியில பயன்படுத்தப்பட்டிருக்கிற மாதிரி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. பாதரசம் ஒரு வினையூக்கி, கிரியா ஊக்கி, இங்கிலீஷ் கேட்டலிஸ்ட். பாதரசத்தை ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தி தங்கம் வெள்ளிகளை, செம்பு வெள்ளிகளை தங்கமா மாத்துற கலை இருந்ததா தெரியல. ஆனா பொதுவா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது பவுனு அல்லது பொன்னு அப்படிங்கிறது தங்க தாத்துவுக்கு பேர். என்னுடைய ஒரு வியாக்கியானம். அத புடம் போட்டு சுத்தம் பண்ணி எடுக்கும் போது அது தங்கம் அப்படின்னு பேரு பெறுது. பத்தரமாத்து தங்கம், பவுனு, பொன்னு. இன்னைக்கு நடைமுறையில அப்படி வித்தியாசத்தோட பயன்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியாது. பழைய காலத்துல அப்படி பயன்படுத்தி இருக்கலாம்னு என்னுடைய யூகம். அதாவது மாற்று குறைவான, குவாலிட்டி குறைவான தங்கத்துக்கு பவுனுன்னு, பொண்ணுன்னு பேரு. பவுனு, பொண்ணு ரெண்டும் உச்சரிப்பு வித்தியாசம், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். தங்கம்ங்கிறது புடம் போட்டு எடுக்கிறது, பத்தரமாத்து தங்கம். அப்போ ஒண்ணு தங்கத்துல இருந்து, தங்க தாத்துவில இருந்து செம்பு வெள்ளி வருது, அல்லது வெள்ளி செம்பு தாதுவில இருந்து தங்கம் வருது. அது அந்த துறையில இருக்கிற, சுரங்க துறையில இருக்கிறவங்கள்ட்ட தான் நாம அதை கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா தங்க சுரங்கம் அப்படின்னு தனியா இருக்கு, அதுதான் கேள்வி. பொதுவா தங்கத்தை அதனுடைய 24 கேரட்ல பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாதுன்னா நகை நட்டுகளாக பயன்படுத்த முடியாது. அது வளைகிற தன்மை கிடையாது, பொடிஞ்சிடும். அதனால அதுக்கு கூட செம்பு சேர்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளி சேர்க்கறது இல்ல, செம்பு சேர்க்கிறாங்க. செம்புக்கு வளைகிற நெளிகிற தன்மை அதிகம். இந்த ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகிற குணமும் இருக்கு. இதெல்லாம்
எந்த காலத்திலேயோ கண்டுபிடிச்சு இந்தியா அறிவில சிறந்து விளங்கின பல துறைகள்ல உலோகத்துறையும் ஒண்ணு, மெட்டலர்ஜிங்கிறதும் ஒண்ணு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்தியாக்காரங்க முட்டாள்கள், இந்தியாக்காரங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. படிச்சா தானே விவரம் வரும், விவரம் வந்தா தானே முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு விவரம் வரும் நமக்கு தெரிய முடியும். சுதாமா ஏதாவது சொல்ல விரும்புங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுது சாமி. அதாவது பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபாஸ்ட் வந்துருது சாமி. சுதாமா ஏதாவது சொல்ல விரும்பினாங்களா? ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம். நான் பேசுறது இப்ப சரியா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு சாமி, கிளியரா இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணா ஆடியோ சரியாயிருதுன்னு நினைக்கிறேன். சுதாமா ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன் அக்கா சாமி கேக்குறீங்க? சுதா அம்மாக்கு கேள்வி எதுவும் இல்லை சாமி, கேள்வி. சரி, தொடர்ந்து அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் பார்ப்போம். பிரார்த்தனை.